ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம முஞ்சியா அப்படின்ற ஒரு ஹாரர் காமெடி திரைப்படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஹிந்தியில் பார்த்தா இருந்துச்சு, அதை டப் பண்ணி தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மூவி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த படத்தோட ஸ்டார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஒரு பையன் இருப்பாருங்க. அந்த பையன் பெரிய பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைப்படுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க அம்மா பார்த்தா இதெல்லாம் தப்புன்ற மாரி அந்த பையனுக்கு மொட்டை அடித்து அவங்கள பார்த்தா வெளியே அமுச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த பையன் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அதுக்காக சூனியம் வைக்கிறதுக்கு செட்டுக்குவாடி அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அங்கே சூனியம் வைக்க பார்ப்பாரு. சூனியம் வைக்கிற இடத்துல பார்த்தா அவங்களுடைய தங்கச்சியும் கூட்டு போய் அந்த தங்கச்சியை சின்ன வயசுலேயே கொலை பண்ண பார்ப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி கொலை பண்ணாதான் அவங்க ஆசை நிறைவேறும் அப்படின்றது அவருக்கு ஒரு தாட்டு. அந்த மாதிரி பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அவரே அவங்க தங்கச்சி தள்ளி விட்டு அவர் அந்த இடத்துல இறந்துடுவார். ஸோ இறக்க சொல்ல அவர் பார்த்தா ஒரு பெரிய ராட்சசனாக பார்த்தா மாறிடுவார். ஸோ சின்ன பையன் தான், ரொம்ப சின்ன பையனை வச்சுக்கோங்க. அவர் ஒரு ராட்சசனாக மாறி அந்த இடத்துல அவர் பார்த்தா அந்த மரத்திலே கட்டி வச்சு அடைச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த முஞ்சியாவால் எந்த ப்ராப்ளம் ஆச்சு, இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் காமெடி மூவியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி முஞ்சானா என்ன அப்படின்றத பற்றி காமிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிட்டு அப்படின்னு ஒரு ஹீரோ ஒருவர், இவர் பார்த்தீங்கன்னா அந்த முஞ்சியா அவரோட ரிலேட்டிவ்னே சொல்லலாம். இவருக்கு அடிக்கடி பார்த்தா அந்த மாதிரி முஞ்சியாவோட வாய்ஸ் பேக்ரவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும், அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் பார்த்தா அந்த வில்லேஜுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் காரணமாக ஹீரோ போவார். அந்த இடத்துல பார்த்தா அந்த மரம் இருக்க பாருங்க, முஞ்சியா கட்டி வச்ச இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பேயை பார்த்தா இரு கூடயே கூட்டிகிட்டு ஸோ தெரியாதனமாக தான் கூட்டிகிட்டு வருவார். இதுக்கப்புறம் அந்த பேய் என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இல்லை உங்களோட ஃபேமிலியை நான் கொலை பண்ணுறோன்னு மாரி சஜஷன்ஸ் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹீரோ பார்த்தா அந்த பேய்க்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாரோ அதை காமெடியாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கடைசியாக அந்த பேய் என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இல்லையா, இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட் ஹாரர் மூவினே சொல்லலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ஹாரர் மூவிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில காமெடி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பாதி வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஹாரராக கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் காமெடியாக அந்த பேய் கூட கொண்டு போயிட்டு இருப்பாங்க. கடைசியாக கொஞ்சம் ஃபைனல் டச்சராக முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி சொல்லலாம். எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி தான். ஒரு சில இடங்கள் மட்டும் கொஞ்சம் ஹாரர் இருக்கும், மற்ற இடங்கள் கொஞ்சம் காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே போர் ஆகாது, டீசென்ட் வாட்சபிள் மூவி. கண்டிப்பாக குடும்பத்தோடு நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்ல மூவினே சொல்லலாம். ஸோ நிறைய ஆக்டர் நடிச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்த்தான மூவினே சொல்லலாம். ஒரு ஹாரர் காமெடி மூவி தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.